அந்த சோழன் பட்டு கூட்டுறவு சங்கம், திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் அந்த திராவிட கழகத்தில் ரொம்ப நலிவழிஞ்சு இருந்தது. நலிவழிஞ்சு இருந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்தினார். அம்மா ஆட்சி இருக்கும்போதும் சரி, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போதும் சரி, கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தி நலிவழிஞ்சு போன கூட்டுறவு சங்கங்களை மேன்மைக்கு கொண்டு வந்து, நாங்கள் வரும்போது அந்த திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் 40 கோடியாக இருந்த திருபுவனம் கூட்டுறவு சங்கம் 80 கோடிக்கு கொண்டு வந்தோம். சோழன் பட்டு கூட்டுறவு சங்கம் 1 கோடியே 40 லட்சம் இருந்ததை 7 கோடியாக கொண்டு வந்தோம். திருவள்ளுவர் பட்டு கூட்டுறவு சங்கம் 50 லட்சமாக இருந்த திருவள்ளுவர் கூட்டு சங்கத்தை 2.5 கோடிக்கு கொண்டு வந்தது இந்த அதிமுக தான். திமுக ஆட்சி எப்பப்போ வருதோ அப்போல்லாம் இந்த நெசவாளர் கஞ்சி தொட்டி குடிக்கிற மாதிரியும், கல்யாண வேலைக்கு போகிற மாதிரியும் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் இப்போ 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. அவங்க நிலைமை நினச்சி பார்த்தா பாவமாக இருக்குது.